மோகன். நான் காஞ்சிபுரம் வரலாற்று நகர அரிமா சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராக இருக்கேன். கீழம்பி கிராமத்தில் வசிக்கிறேன். இன்னைக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து தனிமனித ஒழுக்கம். அதில் குறிப்புகள் சொல்லிட்டு ஒரு 5 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அது குறிப்புகளுக்குள்ளே போகாமல் அப்படியே பொதுவாகவே பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல எனக்கு அதுக்கான சரியான மீனிங் தெரியாம இருக்கும், அர்த்தம் தெரியாம. சில வார்த்தைகள்லாம் நேரடியாக அர்த்தம் தெரியும். இப்போ ஒழுக்கம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது, ஒழுக்கம்னா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கும் போது ஒரு நல்ல பண்பு, அந்த நல்ல பண்பு தான் ஒழுக்கம். இல்லை அடுத்தவங்களுக்கு தீமை செய்யாம இருக்கிறது, அதுதான் ஒழுக்கம். ஒரு வேலையை நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா அந்த வேலையை குறித்த காலத்துல செய்யறது, அதுதான் ஒழுக்கம். ஆக இப்படி பல விதமா அந்த ஒழுக்கத்துக்கான விளக்கத்தை நிறைய கொடுக்கலாம். அப்படிதான் அந்த 5 குறிப்புகள் கூட அதை சார்ந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வாழ்க்கையிலேயே ஒழுக்கமா இருக்கணும். ஒரு தனி மனித ஒழுக்கம் இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த குடும்பம் ஒழுக்கமா இருந்தாதான் அந்த ஊர் நல்லா, அந்த தெரு நல்லா இருக்கும். அந்த தெரு ஒழுக்கமா இருந்தா அந்த ஊரே நல்லா இருக்கும். இது மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு நாடு ஒரு நல்ல ஒரு இதுல இருக்கணும்னா ஒழுக்கம் ரொம்ப, அதுதான் வேறு. அந்த ஒழுக்கம் இல்லைன்னா எந்த வளர்ச்சியுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ சமீபத்துல ஒரு செய்தி பார்த்தேன். உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடு அப்படின்னு பார்த்தா பின்லாந்து நாடு தான் உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடு, முதல் இடத்துல இருக்கு. இது ஒரு சின்ன நாடு தான், ஐரோப்பா கண்டத்துல இருக்குது. ஆக உடனே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்க ஒரு 10 நாடு பட்டியல் கொடுத்தாங்க. அதில் முதல்ல பின்லாந்து வருது. இந்தியா எந்த இடத்துல வருதுன்னா நீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியில் இருந்தது. அதே செய்தி இன்னொரு இதுல பார்க்கும்போது இந்தியா 119வது இடத்துல இருக்குது. ஆக இப்ப நாம் என்ன பண்றோம்னா, நம்மளுடைய அந்த தற்பெருமை என்று சொல்லிக்கலாம். அதாவது நம்முடைய நாடு அதாவது பழம்பெருமை மிக்க நாடு, புண்ணிய பூமி, இப்படிலாம் பேசுறாங்க. ஆனா அந்த பேச்சுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இருக்கிறது கிடையாது. இன்னொரு செய்தி, இப்ப சமீபத்தில் ஆந்திராவில் ஒரு வண்டி விபத்துக்கு உள்ளாகுது. கூல்ட்ரிங்க்ஸ் ஏற்றிட்டு போன வண்டி. அதாவது டிரைவரு கேபின்குள்ள மாட்டிக்கின்னு வெளியே வர முடியாம தவிக்கிறாரு. மக்கள் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் போய் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில தான் எடுத்துக்கின்னு போறாங்க. அந்த டிரைவரை போய் காப்பாத்துறதுக்கு யாருமே போல. ஆக அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஒரு விபத்துல சாலையில கொட்டி கிடக்குது. இதை போய் நாம எடுக்கலாமான்ற ஒரு சிந்தனையே அவங்களுக்கு இல்லை. ஆக இது ஒரு ஒழுக்கமான்னு பார்த்தா ஒழுக்கம் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட மக்கள் உள்ள நாடு எப்படி ஒரு ஒழுங்கான இதுல இருக்கும், எப்படி முதல் இடத்துக்கு வரும்? இப்போ இந்த இதுல பார்த்தோம் நம்ம அதாவது வெளிநாடுகள்லயும் சில நாடுகள்ல இதெல்லாம் இருக்கு. இந்த கொரோனா டைம்ல உணவுப் பொருள் இல்லாத ஒரு சூழ்நிலையில சில கடைகள் எல்லாம் போயிட்டு கொள்ளடிச்ச இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த ஒழுக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது அங்க அடிக்கடி பூகம்பம்லாம் வரும். அது மாதிரி வரும்போது அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை எல்லாம் ஏற்படும். அவங்க அந்த முறையா அந்த கியூல நின்றுதான் போயிட்டு அந்த பொருளை வாங்குவாங்க. நம்ம ஆளுக்கு கியூல நின்று வாங்குறதுக்கே இருக்காது, தான் போய் முதல்ல வாங்கிக்கணும். அந்த ஒரு மனோபாவம் தான் நம்ம ஆளுக்கிட்டலாம் இருக்கும். ஆக தனி மனித ஒழுக்கங்கிறது தான் ஒரு குடும்பத்தையோ ஒரு நாட்டையோ உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அது தனி மனித ஒழுக்கத்தால மட்டும்தான் முடியும். ஆக தனி மனித ஒழுக்கத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்னா, நாம முன்மாதிரியா இருக்கணும். நாம முன்மாதிரியா இல்லாம அடுத்தவங்களை இப்படி பண்ணு அப்படி செய்தா அதுல ஒரு இது அதுக்கான மரியாதை இருக்காது. இப்போ இந்த கூட்டத்துக்கே 5 நிமிஷம் முன்னாடி வந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி அது இதுல இருக்கு. ஆனா 25 நிமிஷம் லேட்டா தான் வந்திருக்கும். ஆக நேரம் தவறாமை அது ஒரு ஒழுக்கத்துல சேர்ந்தது தான். நேரத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை துவக்கிறது ஒரு ஒழுக்கத்தை சேர்ந்தது. இப்படி பார்த்தோம்னா ஒழுக்கம் தான் அடிப்படை. அதனால்தான் என்ன சொல்லுவாங்க, கல்வி கூட 2வது தான், ஒழுக்கம் தான் முதல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக பக்தி இருந்தாலோ அறிவு இருந்தாலோ எல்லாம் வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஒழுக்கம் முதல்ல இருக்கணும். இது இல்லாம எதுவுமே கிடையாது. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். ஆக இந்த சின்ன பிள்ளைகள்லாம் கூட கெட்ட வார்த்தை பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க போது என்ன சொல்லுவாங்க, அது கெட்ட வார்த்தை இல்லை, கேட்ட வார்த்தை.
ஆக நாம என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுடைய பிள்ளைகள் செய்வாங்க. ஆக நம்ம பிள்ளைகள் முன்னாடி நாம என்ன செய்யறோம், எதை செய்யக்கூடாது, எந்த வார்த்தை உபயோகிக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த ஒழுங்குலாம் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகள் நாம் எதிர்பார்க்கிற மாதிரி வருவாங்க. ஆக நாமே சரியில்லாத போது நம்ம பிள்ளைகள் சரியில்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. நாமே சரியில்லாத போது நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஆக இதனுடைய அடிப்படை என்னன்னா, முதல்ல நாம வந்து ஒழுங்கான ஒரு ஒழுக்கத்தோட ஒரு காரியத்தை செய்யறதோ ஒரு நடத்தையோ நம்ம வந்து செய்தோம்னா, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி நாம் அது போல இருக்கணும். ஏன்னா இந்த ஒழுக்கம் தான் உயர்வான ஒரு இடத்தை கொடுக்கும். இந்த ஒழுக்கத்தின் வழியில் நம்ம வந்து உயர்வான இதுக்கு போகும்போது நம்மளை பார்க்குறவங்களும் அந்த ஒழுக்கத்தை வந்து பின்பற்றி போகலான்ற எண்ணம் வரும். ஆக நாம் அதை செய்யலைன்னா நம்மளை சார்ந்து இருக்கவங்களும் வந்து நாம் செய்கிறாங்களோ இல்லையோ நாம் அவங்ககிட்ட அதை வந்து எதிர்பார்க்க முடியாது. அதனால ஒவ்வொருத்தரும் வந்து தனி மனித ஒழுக்கம் அப்படின்ற ஒரு இதுல நாம முதல்ல ஒழுங்கான ஒரு விதிமுறை, நாம் ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஒரு விதிமுறையை வந்து உருவாக்கணும்னா கூட அந்த விதிமுறையை மீறாம இருக்கணும். இந்த இது இப்படிதான் செய்யணும், இதுதான் அப்படின்னா அப்படிதான் இருக்கணும். அதில் நம்ம எதுவுமே மாற்றமே பண்ணக்கூடாது. பாரதியார் கூட ஒரு கவிதையில் சொல்வார், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். அந்த நாம உருவாக்குற ஒரு விதியை நாம தான் காப்பாற்றணும். அப்பதான் அது நம்மளை காப்பாற்றும். நாமே அதை மீறினோம்னா அது நம்மளை காப்பாற்றாது. அதனால வந்து மனிதனுக்கு வந்து தனி மனிதனுக்கு வந்து